எல்லாம் என்பமயம். தினம் நம்மை சில சிந்தனைகளிலே இழுத்துச் செல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகிறது. நாம் எதையோ யோசித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் என்னமோ செய்கிறோம். எதுலேயுமே முழுமையாக ஈடுபட முடியாத மனநிலையில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரியான கவனத்தை நமக்கு ஒரே நேர்முகமாக இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? இது சிந்தனைக்குரிய ஒரு செயல். ஃபோக்கஸிங் என்று சொல்லப்படுகிற ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாம் சரியான இடத்தை தேடுகிறோம். யார் நமக்கு அந்த ஃபோக்கஸிங்க்கு வழி நடத்துவாங்க? யார்கிட்ட நாம் போய் நின்னால் நமக்கு கரெக்டான வழி கிடைக்கும்? இந்த தேடலிலேயே நம்ம காலம் போய்விடுது. ஆனால் நாம் நிச்சயமாக தேடினா, மனம் அலையாமல் தேடினா, அது போன்ற ஒரு நிலை நமக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு இடம், அதுக்குண்டான ஒரு வழிகாட்டி இது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். மனம் ஒருநிலைப்பட்டு விட்டால் சஞ்சலத்திலிருந்து விடுபட்டு விடுவோம். சஞ்சலத்திலிருந்து விடுபட்டு விட்டால் நல்லது எது கெட்டது எதுன்னு நமக்கு புரியும். நல்லது எது கெட்டது எதுன்னு புரிந்து விட்டால் நிச்சயம் மனிதன் தவறு செய்ய மாட்டான். தவறு செய்வது என்பது சூழ்நிலை, மனநிலை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், இவர்களால் தான் இவை நடைபெறுகிறது தவிர தானாக சிந்தித்து தவறு செய்யறதில்லை, தானாக செயல்பட்டு ஒருத்தன் வம்பை இழுத்து கொள்றதில்லை. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே நாம் சிக்கி கொள்ளுகிறோம். இதற்குத்தான் மனம் ஒருநிலைப்படணும் அப்படின்னு சொல்லி யோகான்றாங்க, அதே போல் தியானம்ங்கிறாங்க. எதை செய்தாலும் நமக்கு அதில் ஈடுபாடு இருக்கணும். ஈடுபாடு இல்லாத ஒரு செயலில் பேருக்கு தியானமோ பயிற்சிக்கு யோகாவோ செய்துவிட்டால் மட்டும் நம்ம சஞ்சலத்திலிருந்து விடுபட முடியாது. சமுதாயம் நல்லா இருக்கணும், சூழ்நிலை நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் அதிலிருந்து வெளிவர முடியும். ஒரு மனநிலையை பயன்படுத்தி, ஒரு ஃபோக்கஸை வைத்து, அன்புங்கிற ஒரு அம்பை எய்தி, பண்புங்கிற ஒரு செயலை செய்து, பக்திங்கிற ஒரு பரவசத்தை ஊட்டி, நேசங்கிறதை கை நீட்டி நாம் வாழ்கின்ற பொழுது இந்த வையகத்தில் நாமே மனிதரே மாணிக்கம், மனிதனே தெய்வம். ஆனால்தான் நமது சிந்தனையிலே மனமே திருக்கோயில், மனிதநேயம் அதில் தெய்வம், கண்களே திருவிளக்கு, காண்பதெல்லாம் பேரொளியாய், விதி வழியே வரும் துயரம் மதியதனால் மாறிவிட நல்வாக்கே புகழ் சேர்க்கும் என்ற ஒரு சிறு வரிப்பாடல் நம் நினைவுக்கு வருகிறது. இதை எல்லோரும் சிந்திக்கணும். சிந்தித்து அதற்குண்டான வழிமுறையை பயன்படுத்தினால் நிச்சயம் நாம் மனிதருள் மாணிக்கமாக இருப்போம். எல்லாம் என்பமயம். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் EGR.